எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர் டூப்பர் ஒரு சிம்பிள் என்டர்டைனிங் அண்ட் ஃபன் ரைட் இந்த ஃபில்ம். ஃபஸ்ட்டு ஏகே அவர் வந்து சொல்லும் போது நான் பயந்தேன். இப்போது கிராஃப் இது எடுத்தேன்னா எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கீப்ஸ் எப்போவுமே வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, இந்துஜா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு. சாரா சொன்ன மாதிரி தான், ரொம்ப பாவமாக க்யூட்டாக சிரிச்சுட்டு அப்புறமேட்டு ஒன் டே வந்து அண்ணா கிட்ட சொன்னேன், கௌதம் ரொம்ப நல்லவராக இருக்கார், கௌதம் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறாரு, நான் கண்டிப்பாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ செட் ஓகே. அண்ட் அங்கே போகும்போது ஒரு படம் மாதிரியே இல்லை, என்னோடய காலேஜ் டேஸ் மாதிரி இருந்துச்சு. போய் காலேஜ் டேஸில் நான் போய் ஷார்ட் ஃபிலிம் பண்ண மாதிரி ஒரு அதே திரும்பியும் பேக் டு காலேஜ் டேஸ். போய் ஜாலியாக எந்த ஒரு ஈகோ எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்வீட் டிரெக்டர், ரொம்ப காமாக இருப்பார், வெரி சென்சிபிள். அண்ட் த்ருவாஸ் ஆல்சோ லைக் வெரி பேஷனேட். சினிமாவுக்கு ரொம்ப 6 years கழித்து வெயிட் பண்ணி இவ்வளோ வருஷம் கழித்து எஸ் கம். அந்த பேஷன் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அண்ட் சாரா வந்து படத்தில் மட்டும் இல்லை, ரியலாக நார்மலாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எப்போவுமே ஹீ கீப்ஸ் என்டர்டைனிங். இந்த காமெடிஸாக இருக்கட்டும், எப்போவுமே எங்களை வந்து ஹாப்பியாகவே வச்சுருப்பார். அண்ட் ஆதி, வெரி ஹாப்பி தட் அகெயின் நீ இந்த மூவியில் வந்து ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் வி காட் அ வண்டர்ஃபுல் மியூசிக் ஃப்ரம் திவாகரா. ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அண்ட் வெரி குட். அண்ட் கேமராமேன் சுந்தர் அண்ட் தளபதி, அவங்க வந்து they are like they are like very good. நான் ஃபர்ஸ்ட் சுந்தர் கூட தான் ஒர்க் பண்ணிருந்தேன். சொன்ன மாதிரியே நிறைய கலவரம்லாம் நடக்கும் எப்போவுமே ஸ்பாட்டில், எப்போவுமே ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். அது என்னென்னா ஃபைனலி இந்த ப்ராடக்ட் நல்லா வரணும் அப்படின்றதுக்கான ஒரு ஃபைட் தான் அது. ஸோ எல்லாமே ஹெல்த்தியாக தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. ஆஃப்டர் 1 year அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா இந்த ட்ரெய்லர் லான்ச் ஆகிருக்கு. வெரி ஹாப்பி பீங் அ ஷார்ட் ஃபில்ம் மேக்கர். ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து அஃப்கோர்ஸ் அவங்களோட விஷன்லாம் வந்து பெருசாக இருக்கும், எல்லாமே ஃபைன். ஆனால் ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட அட்வான்டேஜ் என்னென்னா இருக்கிறத வச்சு அவங்களால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் நான் பார்த்தேன் ஏகே கிட்ட. ஸோ வெரி ஹாப்பி இந்த மூவியில் நான் பண்ணதுக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. நானும் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணேன் அண்ட் வெரி ஹாப்பி. அண்ட் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை இந்த மூவி நல்லா வரணுன்றதுக்கு. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். அந்த ஸ்ரீனி யாருன்னு ஒரு வாட்டி எந்திரிச்சு கை காட்டுங்க, எந்திரிங்க. அவள் தான் ஸ்ரீனி. வணக்கம் ஆல் ப்ரெஸ் பீப்புள், இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ், வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸ், நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட், வெல்கம் சார். இந்த ட்ரெய்லர் முன்னாடி ஒரு ஸ்லைட் பார்த்துருப்பீங்க, கன்சர்வ் வாட்டர் கன்சர்வ் லைஃப். இந்த நேரத்தில் நமக்கு இந்த மெசேஜ் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தயவுசெய்து எல்லோரும் ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் வாட்டர். ஸோ இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஐ மெட் ஏகே போன மார்ச். யா. ஸோ இப்போ தான் எனக்கு தெரியுது இதில் வந்து ஏன் ஹீரோயினோட பேர் வந்து ஷெரின்னு வச்சுருக்காருன்னு. ஆஃப்டர் வாட்சிங் பிக் பாஸ் இப்போ தான் தெரியுது துள்ளுவது இளமை வந்து இவர் வந்து எவ்வளோ பாதிச்சிருக்கோன்னு. ஸோ இந்த படத்துக்கான டெஃபினெட்லி ஏகே இஸ் லைக் த பிக் பாஸ். அவர் தான் வந்து இஸ் எவ்ரி திங் ஃபார் திஸ் ஃபில்ம். ஹீ இஸ் பிஹைண்ட் எவ்ரி சிங்கிள் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். ஸோ இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ நல்ல சாரி ட்ரெய்லர் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதுக்கு முழு காரணம் எல்லா டெக்னீஷியன்ஸோட ஒர்க் இருக்குது. ஆனால் அவருக்கு எல்லாருக்கும் முன்னாடி இட்ஸ் ஆல் ஏகே, இட்ஸ் ஆல் ஒன் மேன் ஷோ. தேங்க்யூ ஏகே. இந்த படத்தில் எனக்கு ஆஃப்டர் ஏகே எனக்கு ரொம்ப பிடிச்ச டெக்னீஷியன் அண்ட் ரொம்ப பிடிச்ச நபர் வந்து திவாகரா தியாகராஜன். இந்த படத்தில் வந்து 5 songs, ஆல் 5 songs are like terrific. ஒரு ஹீரோ வந்து ஒரு இடத்துல நிற்க வைக்கிறதுக்கு ஸ்கிரிப்ட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி த மியூசிக் டைரக்டர் ஹஸ் a very huge role to play. ஸோ இந்த படத்தில் எல்லா சாங்ஸும் நல்லா இருக்குது அண்ட் த பிஜிஎம் will definitely be great. ஸோ தேங்க்யூ திவாகர். மற்றபடி இந்த படத்தில் எல்லோரும் சொன்ன மாதிரி ஆல் த அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு, இன்க்ளூடிங் ப்ரொடக்ஷன், மேக்கப், காஸ்டியூமிங், எல்லாமே. ஸோ a big thank you to all the assistant directors. I think around 10 or 12 people. Thank you so much. அப்புறம் coming to the actors, Induja, she was the first and the last heroine
இந்த படத்துக்கு. ஏன்னா இந்த ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து ஏகே அண்ட் ஐ டிசைடட் தட் இந்த படத்துக்கு வந்து ஐ வாண்டட் அ ஹீரோயின் ஹூஸ் அட்லீஸ்ட் ஃபிசிக்கலி அட்லீஸ்ட் க்ளோஸ் டு மை ஸ்டாச்சர். அண்ட் ஆல்சோ இந்த படம் வந்து இஸ் அ மிக்ஸ். அந்த யூஸ்வலாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 90s பார்த்தீங்கன்னா லைக் சிம்ரன் அவங்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. கிளாமும் இருக்கும் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இந்த படத்தில் அந்த ஹீரோயின் வந்து ரெண்டுமே பண்ண வேண்டியது வந்தது. ஸோ அண்ட் ஆல்சோ வி வாண்டட் சம்படி ஹூ இஸ் இன் அப்கமிங் ஹீரோயின் அண்ட் இந்துஜா வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அவங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இட் டுக் ஆல்மோஸ்ட் 30 days அண்ட் ஷி வாஸ் ஆல்சோ த லாஸ்ட் ஆப்ஷன். அதனால தான் ஷி இஸ் ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். இந்த படம் பண்ணும்போதே ஷி வாஸ் வெரி பிஸி. இப்போ ஷி இஸ் ரொம்ப பிஸி. அது ஷூட்டிங்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் பார்க்குறேன் நான் அவங்கள. I hope after you become that big hero and I get to act with you again. And ஷாரா வந்து முதல்ல ஏகே சொன்ன மாதிரி அவர் ஏமாற்றி வெறும் 20 daysன்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னொரு 20 days வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ண வச்சுட்டாரு. அந்த எக்ஸ்ட்ராவாக பண்ணதுக்கு எக்ஸ்ட்ரா காசும் அவர் கேட்கல, ஆனால் எக்ஸ்ட்ரா ரோல் பண்ணிட்டார் அவர். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு வந்து வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆதித்யா இதில் வந்து ஆன்டாகனிஸ்ட். அவர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து பிஜிஎம் முன்னாடியே ஐ டோல்ட் தட் நல்லா பண்ணியிருந்தார். வெரி இன்டென்ஸ் பவர்ஃபுல் கேரக்டர், நல்லா பண்ணியிருந்தீங்க ப்ரோ. அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து ஐம் ஷுர் இன்னும் வரப்போகிற காலத்தில் தேல் பி லீட் ஆக்டர்ஸ் அண்ட் வில்லன்ஸ் யூனோ கேரக்டர் ரோல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எவ்ரிபடி வந்து இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு தே ஆல் கோஆப்ரேட்டட். டெக்னீஷியன்ஸ் எவ்ரிபடி சாரி நான் யாராச்சும் மறந்துட்டேன்னா எல்லோரும் நல்லா பண்ணீங்க. அண்ட் எல்லாம் சொல்லுவாங்க யூஸ்வலி கான்டென்ட் இஸ் கிங். டெஃபினெட்லி கான்டென்ட் இஸ் கிங். பட் எது வந்து இஸ் அண்டர் ஸ்டேட்டட்னா டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் காட். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், பட் யாருக்குமே ரீச் ஆகாது. அண்ட் அதனால வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட் இவங்களெல்லாம் கூப்பிட்டு இவங்களோட ஆசீர்வாதத்துக்காக தான் இவங்களை கூப்பிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். அண்ட் மீடியா இப்போ வந்து சின்ன படம் பண்ணுறோம், பெரிய படம் பண்ணுறதெல்லாம் இல்லை. படம் ஹிட்டா ஃப்ளாப்பா அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக உங்களோட சேவை எங்களுக்கு ரொம்ப தேவை. தேங்க்யூ. இந்த மேடை வந்து ஒரு கனவு, ஒரு 15 வருஷத்துக்கான கனவு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மேடைக்கு வந்திருக்கேன்னு சொல்ல முடியாது. நிறைய பேரை கஷ்டப்படுத்திட்டு இந்த மேடைக்கு வந்திருக்கேன். ஏன்னா இந்த கனவு வந்து ஒரு சுயநலமான கனவு. நான் சாதிச்சிடணும், நான் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் வந்தேன். ஆனால் அதுக்கு நிறைய பேரை கஷ்டப்படுத்தியிருக்கேன். குடும்பம், என்னோடய டைரக்ஷன் டீம், நிறைய பேர் எனக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஃபஸ்ட் சாரியும் ப்ளஸ் என்னோட நன்றியும். சூப்பர் டூப்பர் இந்த படம் வந்து நான் ஃபஸ்ட் படமாக பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கதையாக எழுதுனது வேறு ஒரு படம். பட் சூப்பர் டூப்பர் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அது ஒரு கமர்ஷியல் படமாக நான் பண்ணணுங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஸோ அந்த கமர்ஷியல் படத்தில் எந்த அளவுக்கு என்னால் என்னோடய இன்புட்ஸை கொடுத்து அதுக்கு ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ண முடியுமோ அதை நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், before getting into other things, I would like to welcome all our chief guests, Ravindran sir, Shiva sir, Satish sir. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதான் என் ஃபர்ஸ்ட் மேடை. ஏதாவது கொஞ்சம் தப்பாக பேசினா மன்னிச்சுக்குங்க. ப்ரெஸ் பீப்புள், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நான் மீட் பண்ணுறேன். உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். என் படத்தோட சினிமாட்டோகிராஃபர்ஸ் சுந்தர் ராமகிருஷ்ணன் அண்ட் தளபதி ரத்னம். எடிட்டர் வேல்முருகன், முகன்வேல். மியூசிக் டைரக்டர் திவாகரா தியாகராஜன். ஆர்ட் டைரக்டர் சூர்யா. கோரியோகிராஃபி பை ஸ்ரீகிருஷ். ஸ்டான்ஸ் பை ஸ்டானர் சாம். இன்றைக்கி அவங்களால வர முடியல. அண்ட் என்னோட லவபிள் கேஸ்ட், ஹீரோ
துருவா சார், ஓகே, ஷாரா ப்ரோ, அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவங்க இல்லாமல் இன்னொரு முக்கியமான செட் ஆஃப் பீப்புள் அப்படின்னா என்னுடைய டைரக்ஷன் டீம். மை கோ-டைரக்டர் பிரவீன், அசோசியேட் டைரக்டர்ஸ் நல்லான், சுரேஷ், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துக்காக நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க. அவங்க இல்லைன்னா இந்த படம் என்னால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் இந்த படத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு புள்ளியிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த படம் எப்படிப்பட்ட படமாக வருங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன் இருந்துச்சுன்னா, சரி எல்லாருமே காமெடி படம் பண்ணுறாங்க, நம்மளும் ஒரு காமெடி படம் பண்ண போகிறோம், இது அப்படி தான் போதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணி அதை ஃபைனலாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது we were very happy that it is not just another commercial film. ஒரு இன்னொரு கமர்ஷியல் ஃபில்மாக இல்லாமல் அந்த கமர்ஷியல் ஃபில்மில் ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அதை அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் ட்ரெய்லர் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு ட்ரெய்லரில் நாங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணுறோமோ அதை முடிஞ்ச அளவுக்கு படத்துலேயும் நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோம். அண்டு படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து they have given their appreciation and I hope I will receive the same from you all. And everyone, thanks for coming here. யாராவது பேர் விட்டுட்டேன்னா மன்னிச்சிடுங்க. அண்ட் இந்த படம் ஆகஸ்ட்டில் வரும்போது இது ஒரு நியூ டீமோட எஃபர்ட். ப்ரெஸ் உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக நம்ம வந்து நம்மளை யாராவது கண்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நமக்கு பிடிக்காது, எதிரியாக தான் பார்ப்போம். அப்பாவை அம்மாவை சமயத்தில் கண்டினியூஸாக இல்லைனாலும் அந்த இன்ஸ்டன்ஸில் நம்ம எதிரியாக தான் பார்ப்போம். ஆனால் பத்திரிக்கைக்காரங்களை மட்டும்தான் ஆல்வேஸ் வி சே அஸ் பத்திரிக்கை நண்பர்கள்னு சொல்லுவோம். அவங்க என்ன தான் கண்டித்தாலும் வந்து அவங்க நமக்கு நண்பர்கள் தான். அதனால் பத்திரிக்கை நண்பர்களாக நீங்கள் இந்த படத்துக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுத்து இந்த படத்தை எல்லார் கையிலையும் கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். And thanks for this opportunity and I welcome you all once again.